ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி வீட்டிலேயே பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன்னு காமிச்சிருக்கேன், நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துடணுங்க. வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். அடுத்தது நீங்கள் மல்லி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி சீரகம் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லி எடுத்துருந்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் தாங்க நான் பருப்பெல்லாம் அளந்து எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். துவரம் பருப்பையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்தது 1 கப் உளுந்து. நான் வந்து கருப்பு உளுந்து பருப்பு தாங்க எடுத்துருந்தேன், நீங்கள் மொட்டுளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாங்க. அடுத்து 1 கப் கடலைப்பருப்பு. பாருங்கள், கடலைப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதையும் ஆற வச்சிடலாம். அடுத்து 1 கப் பாசிப்பயிறு. நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாதம் ஆனாலும் கெடாதுங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். பாருங்கள், எள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் ஆற வச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக மிளகு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வரமிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. அது வந்து சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஓட்டிட்டு, அந்த சூடு மட்டும் ஆனால் போதுங்க. இந்த மாதிரி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அதையும் ஆற வச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தரணுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய கட்டி வந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அதையும் ஆற வச்சிடலாம். அடுத்து அதே எண்ணெயிலேயே தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பொடிக்கு தேவையானது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி அரைச்சி எடுத்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. இது வந்து ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும் இல்லைங்களா, அதை திருப்பியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மீதி இருக்கிறதையும் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சளிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பூச்சிலாம் எதுவுமே வராதுங்க. 3 மாதம் ஆனாலும் பொடி வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.